அம்மாடி வித்யா, சொல்லுங்கம்மா. கொள்ளையில் கத்திரிக்காய் வச்சுருந்துருக்கேன். சரிங்கம்மா. அந்த வரி கத்திரிக்காய் இருக்குல்ல, ஆமாம், வயலட் கலரு. அதை போட்டு கத்திரிக்காய் சாம்பார் வைங்க இன்றைக்கி. சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. சரி. வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ, 3 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 15, உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப, துவரம்பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். அது துவரம்பருப்பு வேக வைக்க நெய் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 2.5 ஸ்பூன், புளி தேவைக்கேற்ப. நான் எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திருக்கேன், சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திருக்கேன். இதுதான் கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். கத்திரிக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்க கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெடித்தோடனே வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். லேசாக சுருண்டு வந்தோடனே மஞ்சத்தூள் போட்டு வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூளை போட்டுடலாம். மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் போட்டு இது பண்ணால் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ போட்டு அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அடுத்து 2.5 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2.5 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது, நல்லா கொதித்து வரட்டும். வந்தோடனே நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம காய் போட்டுக்கணும். நம்ம புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி காய் போட்டுருவோம், ஏன்னா காய் வேகாது. இதை போட்டோன்னா, இதை வெந்தோன்னா புளி ஊற்றிட்டோன்னா சீக்கிரம் ஆகும். புளியில் வேகிறதுக்கும் இப்படி வேகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா புளிப்பெல்லாம் ஏறிடும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம துவரம்பருப்பும் புளியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ அடுத்து புளி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், நல்லா கலந்து விட்டுட்டு புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு, பருப்பும் போட்டாச்சு. நல்லா இது பண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த சுற்றியும் மஞ்சள் கலர் ஆடை வந்திருக்கு பாருங்கள். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆடை இந்த மஞ்சள் கலரில் நல்லா வந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும்னு. இந்த கத்திரிக்காய் சாம்பார் முடிஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நான் பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சாம்பார் முடிஞ்சிருச்சு, பாத்திரம் மாற்றி வச்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.